ஏங்க அதெல்லாம் ஒன்றும் விமர்சனம்லாம் இல்லை. தலைவர் எதை செஞ்சாலும் சரியாக செய்வார். நாங்கள் ஏற்கனவே இருக்க தோழமை கட்சிகளை யாரையும் விடாமல் அவர்களை அனுசரித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அத்தனை பேரை அனுசரித்து செய்திருக்கிறார். இதை மற்றவர்களுக்கு கொடுப்பதை பற்றி அதெல்லாம் விமர்சனம் பண்ணுறது என்ன இருக்கு? தொகுதி பங்கீடு குழுல முக்கியமான பங்கு வகிக்கிறீங்க. தொகுதி பங்கீடு எப்படி போயிட்டு இருக்கு சார்? தொகுதி பங்கீடுலாம் சுமூகமாக போயிட்டு இருக்கு. நாங்கள் எங்களுக்கு இட்ட உத்தரவு மாண்புமிகு தலைவர் அவர்கள் என்ன உத்தரவு தந்தாரோ அந்த உத்தரவை செய்திருக்கிறோம். நாங்கள் அவர்களோடு பேசும்போது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று தலைவரிடம் சொல்லி தலைவரும் அவரும் பேசி முடிவெடுக்கிறார்கள். இது சுமூகமாக போய் கொண்டிருக்கிறது. இல்லை, அது தெரியும், அவர் தான் சொல்லணும், தலைவர் சொல்லணும். நான் ஒரு தொண்டை, நான் அப்படி சொல்ல முடியாது. மனிதநேய மக்கள் கட்சி உங்களோட நெருக்கமா இருக்காங்க, தொடர்ச்சி அவங்க கூட கூட பயணிக்கிறாங்க. அவங்கள பத்தி ஒரு வார்த்தை கூட இல்லை. இல்லையா, அவங்க அழைச்சி வச்சு பேசணும். பேர் அங்கே இருக்காரு, அவங்க அழைச்சி வச்சு பேசணும். அவர் சொல்லி நாங்கள் இன்னைக்கு தான் அவங்க கூட்டம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு அவங்க திருச்சியில் ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. அது அவங்க அறிவிக்க போறாங்க. வேற கேள்வி எனக்கு ஏங்க முதல் தொகுதி பங்கீட முடியல, தொகுதி அறிவிக்கணும். தொகுதி அறிவிச்சது வேட்பாளர் தெரியணும். அது அந்த கட்சியில் சொல்றது. நான் போய் எப்படிங்க சொல்ல முடியும்? இவர் நேற்று ஒரு திட்டம், அருமையான திட்டம் துவங்கிறார். நூலகங்கள் நேரடியாக கொள்முதல் செய்வதை ஆன்லைன் மூலம் எல்லாம் நீங்க போட்டு தொடர்ந்து சொல்லி அவர் ஒரு திட்டம் துவங்கி இருக்கிறார். அவர் சொல்லுதா? இப்ப மாநில அரசு தான் வந்து நிறைய பங்கு கொடுக்குது. வீடு கட்டுற திட்டம் 2,70,000 80,000 கொடுக்குறாங்க. அதுல அவங்க ஒன்றிய அரசு கொடுக்கறது 80,000 தான். பாக்கி எல்லாம் மாநில அரசு தான் கொடுக்குது. எல்லா திட்டங்களும் ஜல்ஜீவன் திட்டம் அவங்க கொடுக்கறது 30% 30% மாநில அரசு, பாக்கி கடன் வாங்குற மாநில அரசு தான். ஒன்றிய அரசு தருகிற திட்டங்கள் அவர்கள் தருவது வெறும் 30-35% தான். பாக்கி மாநில அரசு தான் செஞ்சுட்டு இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.